வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருப்புகள் வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும். மார்கழி மாதம் 24ஆம் நாள். இன்றைய கவி மெய்யும் பொய்யும் என்ற தலைப்பில் அமைந்துள்ளது. கவியை காண்போம். உண்மை நிலை நிகழ்ச்சிகளால் உணர்வுக்கு மறைந்துபட்டு உருவாகும் கருத்துக்களை உரைக்கின்றோம் பொய் என்று. உண்மை நிலை நிகழ்ச்சிகளால் உணர்வுக்கு மறைந்துபட்டு உருவாகும் கருத்துக்களை உரைக்கின்றோம் பொய் என்று அருட்தந்தை அவர்கள் கூறுகின்றார். அதாவது உண்மை என்பது எப்பொழுதும் நிலையானது, அது மாறாதது, எப்பொழுதும் அது நிலையாகவே இருக்கும். ஆகவே தான் அதை உண்மை என்று கூறுகிறோம். அது மாறாதது, நீடித்தது, நிலைத்தது. ஆனால் அதே போல இந்த உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை, உண்மை இல்லாததை, அதாவது தற்காலிகமானது, மாறக்கூடியது, நிலைத்தன்மை அற்றதை நாம் பொய் என்று கூறுகிறோம். இது எவ்வாறு உருவாகிறது என்றால், இந்த உண்மை நிகழ்ச்சிகளை உதாரணத்திற்கு நாம் ஒரு பசுமாட்டை பார்க்கின்றோம் என்று வைத்து கொண்டால், அந்த பசுமாடு என்பது நம்முடைய கண்களில் பதிந்து மூளைக்குள் இவ்வாறு தான் பசுமாடு இருக்கின்றது என்பது நமக்கு பதிந்துவிடும். இது உண்மை நிலையாகும். ஏதோ ஒரு சூழலில் நாம் பல புலன் மயக்கத்திற்கு ஆட்பட்டு அல்லது உணர்வுகளில் மறைந்து சூழலுக்கு ஏற்ப அந்த நேரத்தில் 4 கால்கள் உள்ளது, உடல் பெரியதாக உள்ளது, பின்புறம் வால் உள்ளது என்று 2 கொம்புகள் உள்ளது, இதை போன்ற சில செய்திகளால் உணர்வுகளில் ஆழ்ந்துபட்டு அதை நாம் குதிரை என்றோ அல்லது கழுதை என்றோ யானை என்றோ என்று நாம் மாற்றி கூறும் பொழுது அது உண்மைக்கு புறம்பான செயல்களாக மாறிவிடுகிறது. அப்பொழுது ஏற்கனவே உண்மை என்று பதிந்திருக்கின்ற இந்த பசுவை நாம் பொய் என்று கூறுகிறோம். இது ஏன் அவ்வாறு தோன்றுகிறது என்றால், நாம் மயக்க நிலையில் உணர்வுகளின் அடிமைப்பட்டு உணர்வுகளின் ஆற்றலுக்கு நாம் ஆட்பட்டு நாம் உண்மையாக பதிந்த ஒன்றை மாற்றி புறம்பாக சொல்கின்றோம். ஆக ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது என்றால் அந்த நிகழ்ச்சியின் உண்மைத்தன்மையை நாம் மறைத்து சூழலுக்காகவும் நம்முடைய உணர்ச்சி வயத்திற்காகவும் அதை மாற்றி சொல்கிறோம். அந்த மாற்றி கூறுவதை உண்மை என்று வைத்துக்கொண்டு உண்மைத்தன்மையான பசு நம்முள் பதிந்திருப்பதை, அதனால் உருவாகின்ற கருத்துக்களை, அந்த பசுவை நாம் பொய் என்று கூறிவிடுகிறோம். எனில் இந்த உண்மையாக இருக்கின்ற பசுவை பொய் என்று கூறுகின்ற நிலை என்பது உணர்வுகளின் அடிப்படையில், உணர்வுகளில் நம்முடைய அறிவின் செயல் மறைந்து தோன்றுவதால் நாம் இவ்வாறு உருவாகின்ற உண்மைத்தன்மையில் உருவாகின்ற கருத்துக்களை பொய் என்று கூறிவிடுகின்றோம். உண்மை என்னவெனில், நாம் கண்களால் கண்டு அதை ஊர்ஜிதப்படுத்தி அதை உறுதிப்படுத்தி நம் கண்களிலும் மூளையிலும் கருமையத்திலும் பதிய வைத்து கொண்டிருப்பவைதான் உண்மை. மற்றவை நாம் சூழல்களால் நம்முடைய உணர்ச்சி வயப்பட்டு மாற்றிச் சொல்வது பொய். ஆனால் நாம் சூழல் வயப்பட்டு நடக்கின்ற நிகழ்வுகளை உண்மை என்றும், உண்மையில் அறிவில் தெளிவு நிலையில் நம்முடைய மூளையில் கருமைலியத்தில் பதிந்ததை பொய் என்றும் உணர்ந்து கொள்கிறோம் என்று அருட்தந்தை அவர்கள் பொய் மற்றும் மெய்யுக்கான வேறுபாட்டை அவர் எடுத்துரைக்கின்றார். ஆக நாம் பொய் கூறுகிறோம் என்பது நம்முடைய மூளையிலும் கருமையத்திலும் என்ன பதிந்திருக்கிறதோ, நிலையாக பதிந்திருக்கிறதோ, நிலைத்திருக்கிறதோ, நீடித்திருக்கிறதோ அதையே நாம் வெளியில் கூறும் பொழுது அதுவே உண்மையாக மாறும். அதுவே உண்மைத்தன்மையோடு நிற்கும். அதற்கு புறம்பானதை நாம் சொல்லும் பொழுது அது பொய்யானதாக மாறுகிறது. நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம்? கூறுகின்ற சூழலால் உணர்ச்சி வயப்பட்டு கூறுகின்ற இந்த பொய்யுரைகளை மெய் என்றும், ஏற்கனவே நாம் அறிவில் தெளிந்த நிலையில் உள்ளே பதிந்த விதயத்தை, அதனால் உண்டாகும் கருத்துக்களை பொய் என்றும் நாம் நம்பிக்கொள்கிறோம். ஏனென்றால் நாம் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில், தெளிந்த அறிவு நிலையில் இல்லாமல் இயங்குகின்றோம் என்று
மெய்யுக்கும் பொய்யுக்குமான வேறுபாட்டை அருட்தந்தை அவர்கள் எடுத்துரைக்கின்றார்கள். 12 திருமுறைகளை பாடிய திரு அருளாளர்களை நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். 11ஆம் திருமுறையில் பாடியுள்ள அருளாளர்களை நாம் பாடி வருகிறோம். 12 அருளாளர்கள் பாடியுள்ளாளர்கள். அவ்வகையில் கபில நாயனாரை பற்றி இன்று நாம் தெரிந்து கொள்வோம். இந்த கபில நாயனார் சங்ககால பாடல்களை எழுதிய கபிலர் அல்லர். குறிஞ்சி பாடுவதில் வல்லோர் என்று போற்றப்படும் கபிலர் அந்த சங்கப்புலவர் கபிலர் அல்லர். இவர் இளம்பூரணார் காலத்திற்கு பின்பு பக்தி இலக்கிய காலத்தில் தோன்றிய கபில நாயனார். இவர் மூத்த நாயனார் திருவிரட்டை மணிமாலை, சிவபெருமான் திருவிரட்டை மணிமாலை, சிவபெருமான் திருவந்தாதி என்ற பாடல்களை பாடியுள்ளார். அவர் பாடிய அந்த நூல்கள் 11ஆம் திருமுறையில் தொகுக்கப்பட்டுள்ளன. மேலும் நாம் முன்பு பார்த்த பரணதேவ நாயனாரின் தோழருமாக இருந்தவர். இருவருமே சிவபெருமான் திருவந்தாதி பாடியுள்ளனர். இவருவருவரே நண்பர்களாக இருந்ததால் அவர் இருவரையும் சேர்த்து கபிலபரண நாயன்மார் என்று அழைக்கப்படுகின்றனர். இவரும் முத்த நாயனார் என்பதை அவர் விநாயகர் பெருமானை வைத்து பாடியுள்ளதால் விநாயக பெருமானின் தோற்றம், அவருடைய பக்தி வழிபடும் காலம் எல்லாம் கிபி 8ஆம் நூற்றாண்டு காலத்தில் தொடங்கியுள்ளமையால் இவரும் அந்த காலத்திலேயே இருப்பவராக நாம் கணிக்கப்படுகிறோம். இவர் இந்த மூத்த நாயனார் திருவிரட்டை மாலை, சிவபெருமான் திருவிரட்டை மாலை, சிவபெருமான் திருவந்தாதி என்ற நூல்களை பாடி இறை உணர்வை மக்களுக்கு பரப்பியவர் என்ற நிலையில் நாம் பொய்யையும் மெய்யையும் உணர்ந்து இறைநிலையும் மெய்யுணர்வும் நிலையானது என்றும், நாம் புலன்வழி வாழ்கின்ற செய்யும் செயல்கள் அனைத்துமே நிலையற்றன என்பதால் நாம் அறிவை பயன்படுத்தி தெளிந்த அறிவு நிலையில் விளைவறிந்த விழிப்பு நிலையோடு சிந்தித்து எப்பொழுதும் நிலைத்திருக்கக்கூடிய உண்மையின் வழி வாழ்வோம் என்று கூறி அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.